Praise Jesus. நாம் கூடி வந்திருக்கிறோம். We welcome you all in the name of our Lord and Savior Jesus Christ. And it's wonderful and it's a privilege to be in the presence of God. How many are happy today? Amen. The Bible says God is enthroned in the praises of His people. So how many God's people do we have this evening? Put your hands up. Amen. நம்ம எல்லாரும் ஒரு விஷயம் எழுந்து நின்று தலைகளை தாழ்த்தி இந்த மாலை கூட்டத்தை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய ஆவியானவர் இந்த மாலை கூட்டத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக அவர் நம்மை எப்படி நடத்த விரும்புகிறாரோ அதற்கு நம்மை ஒப்பு கொடுத்து ஒரு விஷயம் ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாடும்படிக்கு நம்முடைய இருதயத்தை பரலோகத்துக்கு நேராய் திருப்பி நாம் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. Thank you Lord. உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா மை ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. மகத்துவமானவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வல்லமையானவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் தேவன், நாங்கள் நம்பி இருக்கிற எங்கள் கண்மலை அப்பா. உம்மை தவிர வேறு ஒரு விருப்பமில்லை ஆண்டவரே. நீர் சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி, 1000-10,000ங்களில் சிறந்தவர். உமக்கு ஒப்பான தேவன் இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை ஆண்டவரே. அப்பா நீர்தான் ஆண்டவரே எங்க கண்மலை, எங்களை உயர்த்துகிற கண்மலை நீர் ஒருவரே ஆண்டவரே. புலியிலிருந்து எங்களை தூக்கி எடுக்கிற கண்மலை நீர் ஒருவரே. சிறியவனை புழுதியில் இருந்து ஆண்டவரே, எளியவனை குப்பையில் இருந்தும் தூக்குகிற எங்கள் கண்மலையே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த 2ஆம் நாள் கூட்டத்துக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த 2ஆம் நாள் கூட்டத்தை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இந்த கூட்டத்தின் மேல உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. Lord, we have come here seeking your face, Lord. Hallelujah. The Bible says those who look upon His face, they were radiant and they were never put to shame. ஆண்டவரே, இந்த மாலை நேரத்துல உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் வந்திருக்கிற ஆண்டவரே, எங்கள் முகங்களை பிரகாசிக்க பண்ணுகிற வல்லமை உம்மிடத்துல உண்டு ஆண்டவரே. எங்க வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுகிற வல்லமை உம்மிடத்துல உண்டு ஆண்டவரே. Father God, we ask your holy presence to come and fill in this place of Father. Let your Shekinah glory come upon us, Lord. Hallelujah. As we praise you, Father, as we adore you, as we lift your name on high, oh Lord, let the presence of Father fill each and everybody who gathered here, oh Lord. Let the Spirit of God move in this place in a mighty way of Holy Ghost. ஆண்டவரே, இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை கடந்து வருவதாக, சுகமளிக்கிறவருடைய வல்லமை கடந்து வருவதாக, ஆறுதல் அளிக்கிறவருடைய வல்லமை கடந்து வருவதாக, இருதயங்களை உருவாக்குகிறவருடைய வல்லமை இந்த மாலை வேளையில எங்கள் மத்தியிலே கடந்து வருவதாக. ராஜாதி ராஜாவை ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிற கர்த்தாவே, அப்பா நீ சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவாய் ஆண்டவரே, எங்கள் கிரீடங்களை ஆண்டவரே நாங்கள் இறக்கி வைத்து இயேசு என்ற நாமத்தை உயர்த்தும்படி எங்களுக்கு நீங்க கிருபை பாராட்டுவீராக. இந்த மாலை நேரத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் உள்ளங்களை ஆண்டவரை நீ தயார்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே நீர் எங்களை கழுவுவீராக ராஜா. ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த மாலை நேரத்துல ஒரு பரிசுத்த அக்கினி ஆண்டவரே எங்கள் மேல இறங்கி வருவதாக. தேவன் விரும்புகிற பரிசுத்தம் ஆண்டவரே எங்களே காணப்படும்படியாக ஒரு பரலோக அக்கினி ஆண்டவரே இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தொடுவதாக. ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் சிந்தையை, எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை உம்முடைய இரத்தத்தின் வல்லமை ஆண்டவரே கழுவி பரிசுத்தப்படுத்துவதாக. உம்முடைய மகா பிரசன்னத்துக்குள்ள ஆண்டவரே நீர் எங்களை அழைத்து செல்வீராக. கணிக்கால் அளவு போதாத ஆண்டவரே, முழங்கால் அளவு போதாதப்பா, நீச்சல் ஆழவரை நீர் எங்களை கொண்டு போங்க ஆண்டவரே. அப்பா ஆராதனையின் ஆழத்துக்குள்ளே கர்த்தர் நீர் எங்களை அழைத்து செல்லும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. தடைப்பட்டவர்களை கர்த்தர் ஆண்டவரே தடைகளை உடைத்து ஆண்டவரே சீக்கிரமா இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த மாலை நேரத்திலே கர்த்தர் இந்த நாளில் நீர் எங்களுக்கு என்று என்ன வைத்திருக்கிறீரோ அதை பெற்றுக் கொள்ளும்படியான இருதயத்தை கர்த்தர் நீர் எங்களுக்கு தருவீராக. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். Father God, we praise you, Lord. Hallelujah. Empower us, Father. Encourage us, Father. Transform our lives, Lord. Hallelujah. ஆண்டவரே இங்க வந்தவங்க ஒருவரும் வெறுமையா திரும்பி போகவே கூடாது ஆண்டவரே. Let them be filled by your power, Father. Hallelujah. உம்முடைய
வல்லமையினால நிரப்பப்பட்டவர்களாய் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்வார்களாக. We speak victory in the name of Jesus. Hallelujah. தோல்வியோடு வருகிறவர்கள் ஆண்டவரே தோல்வியோடு கடந்து போகாதபடிக்கு உம்முடைய மகிமையினால் அவர்களை நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வியாதியோடு வருகிறவர்கள் சுகத்தோடு கடந்து போவார்களாக. கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா துவக்கம் முதல் முடிவு பரியந்தம் ஆண்டவரே நீர் எங்களை நடத்துங்க ஆண்டவரே. You lead us, Father. You lead us, Lord. Hallelujah. It's not about us, Jesus. It's all about you, Father. Hallelujah. ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். நீங்க மாத்திரமே ஆராதனை நாயகன். நீர் மாத்திரமே ஆராதனைக்குரியவர் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். Thank you, Lord. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இயேசு வந்த இடத்திலே சந்தோஷம். ஆமென். லூக்கா 7ஆம் அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா இயேசு நாயின் ஊருக்கு அந்த நாயின் விதவனுடைய மகனுடைய அந்த ஊருக்கு போகிறார். அந்த விதவையினுடைய மகன் பாடையில் அவன் வருகிறான். இயேசுவை எதிர்கொண்டு வருகிறான். இயேசு அந்த கிராமத்துக்கு உள்ள போகிறார். ஜீவன் உள்ள போகுது. மரணம் அவரை எதிர்கொண்டு வருகிறார். என்ன நடந்து தெரியுங்களா? இயேசுவாகிய ஜீவன் எந்த இடத்துல கடந்து வருகிறதோ இங்கே மரணத்துக்கு இடம். எத்தனை பேர் விசுவாசம்? பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, இயேசு வந்தா அங்க மரணத்துக்கு இடம் இல்லை. ஆமென். அந்த நாயின் ஒரு விதவனுடைய மகன் இயேசுவை சந்தித்த உடனே அந்த பாட இயேசுவை சந்திச்ச உடனே அந்த பாடல இருந்தவன் உயிரோடு அடைந்தான். ஹல்லேலூயா. அப்படியானால் நீங்களும் நானும் யாரை சந்திக்க வந்திருக்கிறோம்? இயேசுவை சந்திக்க வந்திருக்கிறோம். இயேசுவை சந்திக்க வந்த உங்களை கர்த்தர் வெறுமையா திருப்பி அனுப்புகிற தேவன் அல்ல. ஆமென். ஒருவர் வெறுமையா திருப்பி அனுப்புகிற தேவன் அல்ல. மரணத்தோடு வந்த அவனை கர்த்தர் உயிரோடு நிற்க வச்சார். ஹல்லேலூயா. சாத்தானுடைய திட்டம் எல்லாம் என்ன தெரியுமா? இயேசு அந்த பட்டணத்துக்குள்ள அந்த ஊருக்குள்ள வராதபடிக்கு ஊர்ல இருக்கிற அத்தனை பேரையும் திரட்டி எங்க வரா? ஊருக்கு வெளியே கொண்டு வரான். நடந்தது என்ன? அவன் கொண்டு வந்த திட்டத்தை அவனுக்கு விரோதமாய் எழுப்பி கர்த்தர் ஜெயமாய் மாற்றினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்லட்டுமா? சாத்தான் உங்களுக்கு விரோதமாய் கொண்டு வருகிற காரியங்களை கர்த்தர் ஜெயமாய் மாற பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா? எந்த காரியம், எந்த வியாதி வாழ்க்கையில தடையை கொண்டு வந்து அப்படியே முடக்கி ஒரு இடத்துல உட்கார வச்சது நினைச்சதோ அந்த வியாதியை கொண்டே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப விசுவாசிகள் கரங்களை தட்டி நல்லா உற்சாகமா ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கரெக்டா சொல்லுமா? ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உங்கள் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். உங்கள் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். தூயவரே, துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை
உமக்கே பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இந்த பலவீன நேரங்களில் உந்தன் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என்பல நானே, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீயே ஐயா, நீயே. எனக்காக யாவை செய்து முடி அவர் நீரே ஐயா, நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவை செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர்
மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அவாந்தர வழியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. ஸ்தோத்திரம் நன்றே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில இதுவரை நடக்காத காரியங்களை இந்த 2ஆம் நாள் கூட்டத்தில் கர்த்தர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு கர்த்தர் ஒரு பதிலை வைத்திருக்கிறார். ஆமென். நீ நம்பி இருக்கிற நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாது. உன் நம்பிக்கை ஒருபோதும் வீணா இருக்காது. நீ இயேசுவை நம்பி வந்திருக்கிறதுனால உன் நம்பிக்கையை ஒருபோதும் கர்த்தர் வீணாய் போக பண்ணுவதில்லை. ஹல்லேலூயா. கரங்களை விட்டு சொல்லுங்க, இயேசுவே நீங்க தான் என் நம்பிக்கை, நீங்க தான் ஆண்டவரே என் நம்பிக்கை. நீங்க என் நம்பிக்கையா இருக்கிறதுனால நான் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. இந்த மாலை நேரத்தில் இந்த மாலை கூட்டத்தில் ஆண்டவரே ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற ஆண்டவரே, என் எதிர்பார்ப்பு ஆண்டவரை நிறைவேற்றாம நீங்க என்ன அனுப்ப போறதில்லை ஆண்டவரே. என்ன தொடாம நான் இந்த இடத்தை விட்டு கடந்து போக போறதில்லை ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே உம்முடைய கரத்தினால இந்த மாலை வேளையில ஒரு தொடுதலை நான் உணரட்டும். என் வாழ்க்கையில உம்முடைய தொடுதல் கடந்து வரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Lord. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. நீர் பெரியவர், நீர் வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. இந்த மாலை நேரத்தில் நீர் எங்கள் மத்தியில செய்ய போகிற பயங்கரமான காரியங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா நீர் எங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக ஆண்டவரே, நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை எங்களுக்கு கொடுப்பதற்காக நீர் எங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அவை தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, அவை சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. சங்கீதக்காரன் இப்படி சொல்லலாம், ஐயோ நான் கர்த்தரை நோக்கி பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என் கூப்பிடுதலை கேட்டு நான் குழியில் விழுந்தாதபடிக்கு என்னை வலது கரத்தை பிடித்து தூக்கி நிறுத்தி கன்மலையின் மேல உயர்த்தி அவரை பாடுகிற துதியின் பாடலை என் வாயிலே கொடுத்தார். அந்த தெய்வத்துக்கு நான் நன்றி சொல்லுவேன். என் தேவன் என் வாழ்க்கையில செய்த நன்மைகள் ஏராளம், அவைகளுக்கு ஈடாக நான் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருக்கு பின் செல்லுவேன் என்று சொல்லி தாவீது சொன்னது போல இந்த நாளிலே கர்த்தருடைய ஆலயத்திலே அவருடைய பிள்ளைகளாய் கூடி வந்திருக்கிற நம்மை கர்த்தர் அவருடைய நன்மையினால நிரப்பி அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. அவருடைய சுகத்தினாலே அவருடைய ஆறுதலினாலே ஹல்லேலூயா கர்த்தர் நம்மை நிரப்பி இந்த இடத்தை விட்டு போகும் பொழுது நான் விசுவாசிக்கிறேன், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை இப்ப இருந்தது போல அல்ல. கர்த்தர் ஒரு வித்தியாசமான அனுபவத்துக்குள்ள நடத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இப்ப இருந்த வாழ்க்கையை போல அல்ல. Your life is not going to be the same again. Hallelujah. God is going to empower you. ஆண்டவர் அவருடைய வல்லமையினால நிரப்பி இப்பொழுது இருக்கிற பார்க்கிலும் 1000 மடங்கு கர்த்தர் பெருக பண்ண போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Thank you Holy Spirit. Thank you Lord. நம்ம எல்லாரும் ஒரு விசை உட்கார்ந்து கொள்ளலாம். ஆமென். நம்ம மத்தியில் இருக்கிற சகோதரிகள் ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை இந்த நேரத்தில் அவர்கள் உயர்த்துவார்கள்.
to worship you. Shout to the Lord, all the earth, let us sing. Power and majesty, praise to the King. Mountains bow down and the seas will roar at the sound of your name. I sing for joy at the work of your hand. Forever I'll love you, forever I'll stand. Nothing compares to the promise I have in you. My Jesus, my Savior, Lord, there is none like you. All of my days, I want to praise the wonders of your mighty love. My comfort, my shelter, tower of refuge and strength. Let every breath, all that I am, never cease to worship you. Shout to the Lord, all the earth, let us sing. Power and majesty, praise to the King. Mountains bow down and the seas will roar at the sound of your name. I sing for joy at the work of your hand. Forever I'll love you, forever I'll stand. Nothing compared to the promise I have. Nothing compares to the promise I have in you. Praise Lord. ஆண்டவரை இயேசு நாமத்தால் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றோம். இந்த இரண்டாவது நாள் கூட்டத்திலும் உங்களுடைய நீங்கள் இந்த இடத்துல வந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகின்ற விசேஷமாக அருமை பாஸ்டர் ராபர்ட் ராய் அவர்களையும் சௌரி ஸ்னேகா அவர்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். பிரைஸ் லார்ட். கர்த்தர் கிருபையினாலே கடந்த நேற்றைய தினத்திலும் இன்றைக்கு மதியானம் ஒரு அருமையான ஒரு வேலையை கர்த்தர் கொடுத்தார். There was a very blessed afternoon we had about worship, and if God willing that we will take it further next year in a bigger scale. Praise God. Our local pastors will update you with those things. Praise God. இந்த வேளையில் கூட நாம் இந்த மாலை ஆராதனை சுவிசேஷக இசையோடு கூட அமைந்திருப்பதால் கூட அந்த வேளையில் கூட இன்னும் 2 பாடல்களை கேட்டு பின்பாக நான் பாஸ்டர் ராபர்ட் ராய் எடுத்து கொடுக்க போகின்றேன். இந்த வேளையிலே நாம் ஒரு பாடலை கேட்போம். சகோதரன் யேசுதாஸ் மத்தியில் வந்து பாடலை பாடுவார்கள். இந்த ஆராதனை இந்த வேளையில் கூட இணையதளத்துக்கூடாக அங்கே ஒளிபரப்பு கொண்டா இருக்கின்றது. மத்தியான வேளை நடந்ததான அந்த அந்த worship seminar, a lot of people watched over there through the web TV, and they sent me that they were blessed. God bless you.
இயேசு ராஜா வந்தார், ரத்தம் சிந்தி ரட்சிப்பை தந்தார். இயேசு ராஜா வருவார், நித்திய ஜீவன் தருவார். தேவாதி தேவனை ஆராதிப்போம், தேடி வந்த இயேசுவை ஆர்ப்பரிப்போம். தேவாதி தேவனை ஆராதிப்போம், தேடி வந்த இயேசுவை ஆர்ப்பரிப்போம். இயேசு ராஜா வந்தார், ரத்தம் சிந்தி ரட்சிப்பை தந்தார். இயேசு ராஜா வருவார், நித்திய ஜீவன் தருவார். பாவிகளை மன்னித்திட இயேசு வந்தார், பரிசுத்த வாழ்வை தர இயேசு வந்தார். கட்டுக்களை அறுத்திட இயேசு வந்தார், காயங்களை ஆற்றிடவே இயேசு வந்தார். நினையாத நேரத்திலே இயேசு வருவார், கண்கள் கண்டு புலம்பிட மீண்டும் வருவார். மேகங்களின் வழியாய் இயேசு வருவார், எக்கால சத்தத்தோடு மீண்டும் வருவார். இயேசு ராஜா வந்தார், ரத்தம் சிந்தி ரட்சிப்பை தந்தார். இயேசு ராஜா வருவார், நித்திய ஜீவன் தருவார். அன்பின் முழு ரூபமாக இயேசு வந்தார், இருள் நீக்கும் மொழியாக இயேசு வந்தார். சாத்தானை ஜெயித்திட இயேசு வந்தார், பாவங்களை மாற்றிடவே இயேசு வந்தார். அக்கினியின் கண்களோடு இயேசு வருவார், பட்டயத்தை கையிலேந்தி மீண்டும் வருவார். சாத்தானை அழித்திட இயேசு வருவார், ஆரவார சத்தத்தோடு மீண்டும் வருவார். இயேசு ராஜா வந்தார், ரத்தம் சிந்தி ரட்சிப்பை தந்தார். இயேசு ராஜா வருவார், நித்திய ஜீவன் தருவார். தேவாதி தேவனை ஆராதிப்போம், தேடி வந்த இயேசுவை ஆர்ப்பரிப்போம். தேவாதி தேவனை ஆராதிப்போம், தேடி வந்த இயேசுவை ஆர்ப்பரிப்போம். இயேசு ராஜா வந்தார், ரத்தம் சிந்தி ரட்சிப்பை தந்தார். இயேசு ராஜா வருவார், நித்திய ஜீவன் தருவார். இயேசு ராஜா வருவார், நித்திய ஜீவன் நமக்கு தருவார். அது நமக்கு கொடுக்கப்பட்டதானே வாக்குத்தத்தம். வாழ்வு பிரயாணத்திலே சினிமா பைத்தியக்காரனாக தெரிஞ்ச என்னை சினிமா பாடலை பாடி மற்றவர்களை மகிழ்த்து இருந்த என்னை ஆண்டவர் தனக்காக திருப்பினார். சௌரி சார் அன்னவருஜி அவர்கள் பாடின ஒரு பாடல் சிலுவை சுமந்த சொரூபம் என்ற பாடல் என்னுடைய வாழ்க்கையில் பெரிதான திருப்பத்தை ஏற்படுத்தினது. இதுக்கு பிற்பாடு கர்த்தர் படிப்படியாக ஒரு வீக்கெண்டிலே கிட்டத்தட்ட 4 படங்களை பார்த்து வந்த என்னை கர்த்தர் மட்டுமாக மாற்றி
தேவனுடைய சபையிலே சேர்த்து ஆராதனையிலே நடத்தி இந்த நாளிலே குடும்பங்கள் முன்னாக இதில் வைத்திருக்கின்றார். உந்தன் பாதம் வந்த வேளை எந்த வாழ்வு மலர்ந்ததே, எங்கள் இயேசு தெய்வமாக மாறினார். Praise God. பாவியாக இருந்தேனே, என்னை தேடி வந்தீரே. ஹல்லேலூயா. உந்தன் பாதம் வந்த நேரம் எந்தன் வாழ்வு மலர்ந்தது. எங்கள் தெய்வம் இயேசுதானே, சொந்தம் கொள்வே மீட்பரே. உந்தன் பாதம் வந்த நேரம் எந்தன் வாழ்வு மலர்ந்ததே. எங்கள் தெய்வம் இயேசுதானே, சொந்தம் கொள்வேன் மீட்பரே. பாவியாக இருந்தேனே, என்னை தேடி வந்தீரே. பாவியாக இருந்தேனே, என்னை தேடி வந்தீரே. அந்த நேரம் என்னை தந்தேன், உங்கள் மார்பில் அணைத்தீரே. அந்த நேரம் என்னை தந்தேன், உங்கள் மார்பில் அணைத்தீரே. உங்கள் பாதம் வந்த நேரம் எந்தன் வாழ்வு மலர்ந்ததே. எங்கள் தெய்வம் இயேசுதானே, சொந்தம் கொள்வேன் மீட்பரே. பசிதாகம் எனக்கில்லை, உந்தன் நேசம் போதுமே. பசிதாகம் எனக்கில்லை, உந்தன் நேசம் போதுமே. உமக்காக என்றும் வாழ்வேன், வழி காட்டும் தெய்வமே. உமக்காக என்றும் வாழ்வேன், வழி காட்டும் தெய்வமே. உந்தன் பாதம் வந்த நேரம் எந்தன் வாழ்வு மலர்ந்ததே. எங்கள் தெய்வம் இயேசுதானே, சொந்தம் கொள்வேன் மீட்பரே. உம்மை போல தெய்வம் இல்லை இந்த உலகில் இயேசுவே. உம்மை போல தெய்வம் இல்லை இந்த உலகில் இயேசுவே. உண்மையாக கண்டு கொண்டேன், இயேசு தெய்வம் ஒருவரே. உண்மையாக கண்டு கொண்டேன், இயேசு தான் தெய்வம் ஒருவரே. உந்தன் பாதம் வந்த நேரம் எந்தன் வாழ்வு மலர்ந்ததே. எங்கள் தெய்வம் இயேசுதானே, சொந்தம் கொள்
கர்த்தர் தொடர்ந்து நம்மை கர்த்தருடைய பாடலுக்கூடாக இன்னுமா நம்மை கட்டி சேர்ப்பாராக. ஹல்லேலூயா. இந்த வேளையிலே கூட நாம் ஒரு ஜெபத்தோடு கடன் சொல்வோமாக. பாஸ்டர் ராஜ் அவர்கள் நம்மை இந்த வேளையிலே நம்மை ஜெபத்தை நடத்துவார்கள். பிரைஸ் காட். ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் இந்த அருமையான நாளை கொடுத்திருக்கிறார். அவருடைய சமூகத்திலே நாங்கள் கூடியிருக்கிறோம். அவருடைய பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. அதனாலே மனுபுத்திரர் உமது சேட்டையின் நிழலிலே வந்தடைகிறார்கள் என்று சொன்ன பிரகாரம், அன்பு தகப்பனே, நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வரும்படியாக நீர் கிருபை கொடுத்த எங்கள் அன்பு தெய்வம் ஐயா, எங்களை உம்முடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து உமக்கு முன்பாக ஆண்டவரே பாத்திரவான்களாக நிறுத்தி எங்கள் அன்பு தெய்வமே, இந்த மாலை வேளைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, மதியான வேளையிலும் தேவரீர் எங்களோடு இடைப்பட்டு ஆண்டவரே அருமையான சத்தியங்களை ஆண்டவரே எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்த அன்பு தெய்வம் ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலும் அன்பு ஆவியானவராய நீங்கள் எங்கள் மத்தியிலே இருக்கிறபடினால் நன்றி. உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இருக்கிறபடினால் நன்றி. உம்முடைய வல்லமை எங்கள் மத்தியிலே வந்தபடினால் நன்றி. உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறபடினாலே உங்களுக்கு நன்றி. சுகமாக்கும் வல்லமை எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறபடினாலே உங்களுக்கு நன்றி ராஜா. ஏற்கனவே உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் காண்கிறோம். தொடர்ந்தும் உம்முடைய தாசன் மூலமாக ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ராஜாவை உமக்குள்ளாய் கலிகுந்து மகளும் ஆண்டவரே துதியிலே கடந்து வரும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னம் கர்த்தருடைய விடுதலை எங்களை ஆட்கொள்ள போறபடினால் உங்களுக்கு நன்றி ராஜா. அருமை உம்முடைய தாசனை உம்முடைய கிருபையினால் மூடுறபடினால் நன்றி. உம்முடைய பிரசன்னத்தினால் மூடுறபடினால் நன்றி. ஆண்டவரே ராஜாவே, மியூசிக்கை வாசிக்கிற ஒரு பிள்ளைகளையும் உம்முடைய கிருபையும் பிரசன்னமும் சூழ்ந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. உமக்குள்ளாய் நாங்கள் கலிகுந்து உம்முடைய நாமத்தை உயர்த்தி ஆண்டவரே ராஜாவே உம்முடைய கிருபையையும் நன்மைகளையும் பெற்று செல்லும்படியாக கர்த்தர் அனுக்கிரகம் செய்கிறபடினால் உங்களுக்கு நன்றி ராஜா. தொடர்ந்தும் நேரங்கள் மீது நேரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகான மகிமையெல்லாம் உங்களுக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாள் கூட திரும்ப உங்களை ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நாமத்தால் உங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். இணையதளத்துக்கூடாக நீங்கள் இருந்திருப்பீர்களாக இருந்தால் உங்களுக்கு விசேஷமான வரவேற்பை தருகிறோம். இந்த நாளிலே நீங்கள் நேற்று தினம் வராமல் இன்றைக்கு நீங்கள் வந்திருப்பீர்களா இருந்தால் தயவுசெய்து கரத்தை உயர்த்துங்கள். திஸ் யூ ஹேவன்ட் பீன். ஓ பிரைஸ் காட். காட் பிளஸ் யூ. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாளில் கூட எங்கள் மத்தியிலே இந்தியாவிலே இருந்து பாஸ்டர் ராபர்ட் ராய் அவர்களும் அவருடைய மனைவி சகோதரி ஸ்னேகா அவர்கள் மத்தியிலே இருக்கிறார்கள். கடந்த நாட்களாக எங்கள் மத்தியிலே கர்த்தருடைய ஊழியத்தை அவர்கள் செய்து வருகிறார்கள். விசேஷமாக கர்த்தர் ஆராதனையிலே அருமையான பாஸ்டரையும் அவருடைய மனைவி யாரையும் கர்த்தர் உபயோகித்து வருகின்றார். பாடலை பாடுவது மட்டுமல்ல, ஆராதனையின் ஒரு ஆழத்துக்கு இந்த மத்தியான வேளையிலே நாங்கள் கடன் செல்ல கர்த்தர் கிருபை செய்தார். ஆகவே இந்த நாளிலும் கூட எங்கள் மத்தியிலே பாஸ்டர் ராபர்ட் ராய் அவர்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். நம்மை தொடர்ந்து நம்மை ஆராதனைகள் நடத்தும்படியாக. Test 1 2 test check. Check. Amen. Hallelujah. Amen. நம்முடைய ஆண்டவர் நல்லவர். கைகளை உயர்த்தி ஒரு ஆண்டவருக்கு Hallelujah. ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்துவோம். சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்துவோம். நம்முடைய ஆண்டவர் நல்லவர். இந்த நாட்களிலே நம் நடுவே பெரிய காரியங்களை செய்து வருகிறார். Hallelujah. எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் நிச்சயமாய் ஆண்டவர் சந்தித்து அனுப்புவார். Hallelujah. ஹல்லேலூயா. அவனிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை நான் தப்புவிப்பேன், அவனை விடுவிப்பேன், அவனின் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த நாட்களிலே அவரை தேடி அவரை ஆராதிக்கும்படியாய் நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம் நடுவே பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே இந்த 2 நாட்கள் வந்துதான ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு சர்ச்சஸ்லேருந்து அநேக பாஸ்டர்ஸ் அநேக நண்பர்கள் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். மே காட் பிளஸ் யூ ஆல். தொடர்ந்து உங்கள் சபையிலே நீங்கள் உண்மையாக இருங்கள். ஆண்டவரை ஆராதியுங்கள். இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவருக்காய் வெளிச்சமாய் ஆண்டவருக்காய் சேவை செய்வதிலே ஆத்தும ஆதாயம் செய்வதிலே இந்த நாட்களில் இந்த தேசத்திலேயும் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவாராக. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை இந்த தேசத்திற்கு கொண்டு வந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றுவாராக. ஆமென்.
ஆமென். இலங்கை தேசத்திலிருந்து ஆண்டவர் இங்க இருக்கிறதான ஒவ்வொருவரையும் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். நான் நேற்று சொன்னது போல God has a plan and a purpose in each and every one of your life. Hallelujah, hallelujah, ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, God has a plan and purpose in each and every one of our lives. சொல்லுங்க பக்கத்துல, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். Hallelujah, hallelujah, ஆமென், ஆமென். அங்கிருந்து இங்கே ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். இந்த தேசத்திலே நீங்கள் ஜனத்திற்கு ஹல்லேலூயா ஒளியாகவும் ஜாதிகளுக்கு ஹல்லேலூயா ஒரு வெளிச்சமாய் இருக்கும்படியாய் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் நான் உன்னை மாற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த தேசத்திலே ஜெபம் ரொம்ப இல்லை. ஆகவே நம்மை உங்களை ஆண்டவர் இந்த தேசத்திலே இவர்களுக்காக ஜெபிக்கும்படியாய் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்திலே திறப்பில் நின்று இந்த தேசத்திற்காக தேச ஜனங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் சத்தத்தை கேட்டு ஆண்டவர் பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறவங்க கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நம்புகிறவர்கள் கைகளை தட்டி ஹல்லேலூயா, 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 ஆமென், ஆமென். ஒரு சந்ததி மறைந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு சந்ததி, வாலிப சந்ததி. இன்றைக்கு பார்த்தால் சமீபத்தில் நான் பேசிக்கொண்டு சாயந்தர நேரத்தில் ஒரு சில பிரதர்ஸோடு பேசும் பொழுது அவர் சொன்னதான காரியம், முதியவர்கள் இருக்கிறார்கள், சிறு பிள்ளைகள் இருக்கிறார்கள், இடைப்பட்டதான வாலிபர்கள் இல்லை. ஒரு சந்ததி மறைந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு ஆண்டவரை குறித்ததான அறிவு இல்லை. நான் உங்களுக்கு சவாலாய் சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் எதை வாங்கி கொடுக்கிறீர்களோ, எதை போதிக்கிறீர்களோ, teach them about Jesus. Teach them about the word of God. Hallelujah, hallelujah. எல்லாரும் வேதாகமம் வச்சிருக்கிறவங்க கைகளை உயர்த்தி சொல்லுங்க, hallelujah. என் பிள்ளைகளுக்கு hallelujah, என் சந்ததி வரப்போகிறதான என் சந்ததிக்கு hallelujah இந்த வேதாகமத்தை நான் போதிப்பேன். சொல்லுங்க, கையை உயர்த்தி இந்த பைபிளை உயர்த்தி, பைபிள் கொண்டு வந்திருக்கிறவங்க எல்லாரும் பைபிளை உயர்த்தி, come on, say that, hallelujah, I will teach, hallelujah, நான் போதிப்பேன். பெற்றோர் ஒரு தீர்மானம் செய்யுங்க, hallelujah. நம்ம போதிக்கலைன்னா சபை அதை போதிக்காவிட்டால் வேற எவரும் போதிக்க முடியாது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என் பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய வழிகளை, கர்த்தருடைய வழிகளை we will teach them. ஹல்லேலூயா. உலகத்தில் அவங்க போயிட்டாங்கன்னா இந்த உலகம் பயங்கரமான காரியங்களை அவர்களுக்கு போதித்து கொண்டிருக்கிறது. ஒரு சந்ததி நமக்கு நம்முடைய கண்களுக்கு முன்பாகவே வாலிப சந்ததி மறைந்து கொண்டிருக்கிறது. just slowly fading away, slowly fading away. Churches heading, சபை ஒரு ஆபத்திற்குள்ளாய், இன்றைய நாட்களிலே இப்படிப்பட்டதான ஒரு ஆபத்திற்குள்ளாய் சபைகள் போய்கொண்டிருக்கிறது. வாலிபர்கள் அவர்கள் மறக்கப்பட்டு போகிறார்கள். கர்த்தரை அறியாமல் உலகத்தின் காரியத்திலே இன்றைக்கு பிசாசு இழுத்து கொண்டிருக்கிறான். நீங்களும் நானும் அதற்கு உத்தரவாதம் எடுக்கவில்லை என்றால், நீங்களும் நானும் ஜெபிக்காவிட்டால், நீங்களும் நானும் இந்த வசனத்தை, சத்தியத்தை சத்தியமாய் சபையிலே போதிக்காவிட்டால், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிசாசு தன்னுடைய வேலையை செய்து கொண்டு போய் விடுவான். நாம் விழித்து எழும்ப வேண்டியதான காலம் இது. சபை, ஹல்லேலூயா, சபை விழித்து எழ வேண்டியதான காலம் இது. ஆண்டவர் சொன்னார், நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பாய் இருந்தால் என் வாயிலிருந்து உன்னை நான் வாந்தி பண்ணுவேன். ஆனால் இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், பிலதெல்பியா சபையை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட முடியாது. கைகளை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. Though you have little strength, கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால். that is very very important. அதுதான் ரொம்ப முக்கியம். Hallelujah, hallelujah. இந்த உலகத்தின் கலாச்சாரங்கள், இந்த உலகத்தின் காரியங்கள், they are teaching something different, but we will follow what God has given in our hands. Hallelujah. ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறதான இந்த நமக்கு முன்னோடி இந்த பைபிள் தாங்க. Hallelujah. We will follow this. Hallelujah. உங்க வேதாகமத்தை இன்னொரு தடவை உயர்த்தி காட்டுங்கள். Hallelujah. இந்த வசனத்திற்கு Hallelujah நாங்கள் கீழ்ப்படிவோம். இதன்படி நாங்கள் வாழ ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. Hallelujah. வாலிப பிள்ளைகள்லாம் உங்க பைபிளை உயர்த்தி Hallelujah. Come on, Hallelujah, Hallelujah. Young children, Hallelujah. Youngsters, lift your Bible, Hallelujah, and say that, Lord, we will follow this. Hallelujah, hallelujah. இந்த பைபிளை நாங்க மறந்தோம் அப்படின்னா எல்லாவற்றையும் we will lose everything.
we will lose everything. I want to encourage the church, parents, உங்க பிள்ளைங்களுக்கு இந்த பைபிளை வாங்கி கொடுங்க. ஆமென். வேற ஏதேதோ வாங்கி கொடுக்கிறோம். Teach them. இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் ஸ்டைலா பைபிள் கேட்டான். எத்தனை பேர், நான் யாரையும் I don't want to embarrass anybody, எத்தனை பேர் பைபிள் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னா, நிறைய இடங்களில் பாதி ஆட்கள் பைபிள் கொண்டு வருவது இல்லை. நிறைய வாலிபர்களுடைய கரங்களிலே பைபிள் இல்லை. எல்லாருடைய கையிலும் ஐஃபோன் இருக்குது. But we don't have Bible. Let us learn these things. Let us learn these things இந்த கடைசி நாட்களிலே. ஆமென், ஆமென். வசனம் கிடைக்க கூடாத பஞ்ச காலம் வரும் என்று நாம் வாசிக்கிறோம். It's already started. ஏற்கனவே நடக்க ஆரம்பித்து விட்டது. பிசாசு இப்படிதான் திசை திருப்புகிறான். Let's be careful. நாம் ஜாக்கிரதையாய் இருப்போம். நாம் ஜாக்கிரதையாய் இல்லாவிட்டால் நம்முடைய பிள்ளைகளுடைய சந்ததி நமக்கு முன்பாக அழிந்து போய்விடும். ஆமென், ஆமென், ஆமென். கைகளை வைத்து ஒரு ஆமென் சொல்லுவோம். கைகளை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த தேசத்திற்கு ஜெபம் தேவை. Pray for this nation. இந்த தேசத்திற்காக ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. உங்க தேசத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க சபைக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க பாஸ்டருக்காக ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. உங்க குடும்பத்திற்காக ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. ஆமென், ஆமென். இன்றைக்கு உலகம் பிஸி பிஸி பிஸி, எங்கு கேட்டாலும் பிஸி பிஸி. இதைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். டைட்டானிக் ஐஸ்பர்கை முட்டினது போல, டைட்டானிக் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த தேசத்துல தான் புறப்பட்டது அந்த பெரிய பிரம்மாண்டமான கப்பல். எவரும் மூழ்கடிக்க முடியாது, கடவுளை நினைத்தாலும் என்று சொன்னார்கள். அது எத்தனையோ வார்னிங் அதுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த எச்சரிப்பின் சத்தத்திற்கு கீழ்ப்படியவில்லை, செவி கொடுக்கவில்லை, மூழ்கி போனது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை பலமுறை ஆண்டவர் எச்சரித்தும் இஷ்டம் போல உலகம் போன போக்கிலே பிஸி பிஸி, ஆண்டவருக்கு என்று நேரமில்லை. ஆண்டவருடைய வசனத்திற்கு, பைபிள் ஸ்டடி, சபைக்கு, ஆராதனைகளுக்கு இன்றைக்கு நேரம் இல்லாமல் உலகம் போய் கொண்டிருக்கிறது. நாம் அந்த கூட்டத்தாரோடு சேர்ந்து கொள்ளக்கூடாது. ஆமென், ஆமென். வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பிற்பாடு இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். கைகளை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், 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 ஆமென். இன்னைக்கு நம்ம எல்லாரும் பிஸி பிஸின்னு சொல்லிட்டு இருக்கோம். நாங்கள் வேலை செஞ்சாதான் நாங்கள் சாப்பிட முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து ஆண்டவர் அவர்கள் வெளியே வர சொல்லி பாலும் தேனும் ஓடுகிறதான தேசத்திற்கு நாங்கள் I will take you to the land where the milk and honey flows என்று ஆண்டவர் சொன்னார். என் ஜனங்கள் என்னை ஆராதிக்க வேண்டும், அவர்களை அழைத்து கொண்டு வா. They cannot stay. அடிமைத்தனத்தில் இனி அவர்கள் வாழ வேண்டிய அவசியமில்லை, அழைத்து வா. 3 நாட்கள் போக வேண்டியதான ஆட்கள் அவங்க 40 வருடம் அவருடைய கீழ்ப்படியாமையினால 40 வருடம் எடுக்கிறது. 40 வருஷங்க வனாந்திரனா நீங்க போய் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். I went to that place. அந்த இடத்த போய் பார்த்துருக்குறோம். இன்னைக்கு ஒரு டீ கடை கிடையாது, இன்னைக்கு ஒரு வசதியும் இல்லை. வனாந்திரம், பொட்டல் காடுன்னு நம்ம சொல்லுவோமே, அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. கல்லும் மண்ணு தான் இருக்குது. இன்னைக்கும் அப்படிதான் இருக்குது. அந்த வனாந்திரத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார் 40 வருடங்கள், 40 years, 14,600 நாட்கள். கணக்கு போட்டு பார்ப்பீர்கள் என்றால் God led them. They did not work for every day. அவர்கள் யாரும் வேலை செய்யல. அதனால பிரதர் இப்படி சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நாளையிலிருந்து வேலையை நிப்பாட்டிடாதீங்க. வேலை செய்யாதவன் சாப்பிடாத இருக்க கடவன் பைபிள் சொல்லியிருக்கு. வேலை செய்யணும்னா அந்த நாட்களில் God taught them. You don't need to, all you have to do obey my commandments. ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளுக்கு அதுதான் சொன்னார். நீங்க எல்லாத்தையும் புசிங்க, சந்தோஷமா இருங்க, என் கட்டளைக்கு கீழ்ப்படிங்க. When they disobeyed, கீழ்ப்படியாமல் போன பொழுதுதான், when the sin came in, பாவம் உள்ளே வந்த பொழுதுதான் they were thrown out. ஆண்டவருடைய பாதுகாப்பிலிருந்து வெளியே தூக்கி எறியப்பட்டார்கள். ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து இருந்திருப்பார்கள் என்றால் கர்த்தர் எல்லாவற்றையும் God gave them everything. நீங்க என்ஜாய் பண்ணுங்க. ஆண்டவர் சொன்னார், நீங்க இதெல்லாம் உங்களுக்கு சொந்தம். The moment they disobeyed, they were thrown out. அவர்கள் தூக்கி எறியப்பட்டார்கள் கர்த்தருடைய பிரசன்னத்திலிருந்து. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷங்கள் வனாந்தரத்தில் நடந்து போறாங்க. ஒவ்வொரு நாளும் என்ன கிடைச்சிச்சுங்க அவங்களுக்கு?
என்ன கொடுத்தார் ஆண்டவர்? மன்னா. அப்புறம் இறைச்சி. என்ன இறைச்சி? ஸ்ட்ரூ. காடை. யாராவது எங்கேயோ போய் பிடிச்சிட்டு வந்தானா? ஆயிரம் ஜனங்கள், லட்ச ஜனங்கள், எத்தனையோ லட்ச ஜனங்கள் யாராவது போய் பிடிச்சிட்டு வந்தாங்களா? அவங்கள அத்தனை பேருக்கும் எங்க போய் சமைக்குவோம்? எங்க போய் என்ன தேடுவோம்? யோசிச்சு பாருங்க. எங்க போய் அவ்வளவு பெரிய பாத்திரத்தை எடுத்திருப்போம்? God fed them. God fed them. ஆண்டவர் அவர்களுக்கு போஷித்தார். வனாந்தரத்துல கற்றுக் கொடுத்தாருங்க கர்த்தர். வனாந்தரத்துல God taught them. அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். யாராவது வேலை செஞ்சாங்களா அதுக்கு? வேதம் சொல்லுது அவங்களுடைய வஸ்திரம் if God can do that, God can do now. அன்றைக்கு அவங்களுக்கு செஞ்ச அதே ஆண்டவர் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அதை செய்ய முடியும். அதுக்குன்னு பழைய சட்டையை தான் போட்டுட்டு வரணும் அப்படி அல்ல. No, they didn't work for that. அப்புறம் அவங்க ஷூஸ், சப்பாத்து, நீங்க சொல்லுவீங்க சப்பாத்து இல்ல, செப்பல் என்னாச்சு? சாண்டல்ஸ் தேஞ்சு போகல. இன்னைக்கு 10 ஒரு 2 தடவை சர்ச்சுக்கு போட்டு வந்தா போதும், எல்லாம் கீழெல்லாம் தேஞ்சு போயிருது. அவங்க ஷூஸ் they weren't worn out. ஒன்றும் கிழிஞ்சு போகல. ஒவ்வொரு நாளும் நம்மால் அதில் மன்னாவை எக்ஸ்ட்ரா நாளைக்கும் சேர்த்து வைக்க. நம்மால் எப்போ அப்படி தான், அடுத்த நாளைக்கு தான் கவலைப்படுற ஆள் சேர்த்து வச்சு. ஆண்டவர் சொன்னார், எப்பா நாளை தினத்தொருத்து நீ கவலைப்படாத, இன்னைக்கு உனக்கு ஒரு இது இன்னைக்கு எடுத்துக்கோ, நாளைக்கு நான் ஃப்ரெஷ்ஷாக தருவேன். கை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். I will give you fresh. Hallelujah. Hallelujah. Amen. Amen. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Same God is alive. அதே ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அதே ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க, இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதற்காக தான் நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். இன்னைக்கு நிறைய பேர் பிஸி வேலை. I tell you, சண்டே யாராவது கடை வச்சிருந்தீங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணுங்க. ஆளை இல்லை, கடையை. கடையை க்ளோஸ் பண்ணுங்க. கம் டு சர்ச். ஆமென். எத்தனை பேர் என்னோட கூட ஆமோதிக்கிறீர்கள்? ஆமென். சமீபத்தில் ஒரு சம்பவத்தை கேட்டேன். ஒரு பிரதர் ரொம்ப நாளாக வச்சுருந்தாரா, அந்த பாஸ்டர் சொல்லி அவங்க சலூனை க்ளோஸ் சண்டே மூடினாரா, ஞாயிற்றுக்கிழமை மூடினாரா. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை தான் பிஸ்னஸ் நல்லா நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லாத்துக்கும் லீவு. ஞாயிற்றுக்கிழமை தான் நல்லா முடி வெட்ட வருவாங்க. எல்லார்கிட்ட உங்களுக்கு எங்கே பிரதர் இருக்குது வெட்டுறதுக்கு? ஒன்றுமே இல்லையே, நத்திங் இஸ் தேர். என்னையே சொல்ல நான். அவரு கீழ்ப்படிஞ்சு வெட்டுறேங்கிறேன். அவர் கீழ்ப்படிஞ்சு சண்டே க்ளோஸ் பண்ணியிருக்காரு. க்ளோஸ் பண்ணிட்டு ஆண்டவருக்கு முதல் இடத்தை கொடுத்து ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறாரு. இன்னைக்கு அவரு இதே இங்கிலாந்துல 3 பெரிய கடை வச்சிருக்கிறாராம். கைத்தட்டு வர மாட்டேங்குதே. ஆமென். ஆமென். When we obey, there's a blessing. நாம் கீழ்ப்படியும் பொழுது அதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. ஆமென். நிறைய பேர் நினைக்கிறோம், எனக்கு கொஞ்சம் தான் வருது, அதனால தான் நான் சம்பாதிக்க போறேன், அதனால தான் செய்றேன். நான் உங்களுக்கு சவாலா சொல்றேன், இந்த சாரிபாத் விதவை, I wasn't planning to say that, but I want to tell you, I challenge you. சாரிபாத் விதவை, தேசமெங்கும் பயங்கரமான பஞ்சம், a great famine. எலியா தீர்க்கதரிசி ஆண்டவர் சொல்றார், போப்பா அங்க போ அந்த ஊருக்கு. அவர் போறாரு. ஒரு அம்மா விறகு பொறுக்கிட்டு இருக்காங்க. 2-3 விறகு வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். விறகு பொறுக்கிட்டு அவருக்கு போய் கேட்கிறாரு, எலியா கேட்கிறாரு, அம்மா எனக்கு சாப்பிட கொடு. அந்த அம்மா சொல்றாங்க, ஐயா நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு வாழ போறோம். கரெக்டா சொல்லுங்க, சாக போறோம். என்ன பாஸ்டர், சாக போறோம் அப்படின்னா அடுத்தது நேரத்துக்கு ஆம்பூர் பிரியாணி இல்ல. மதியானம் வந்தவங்களுக்கு தெரியும். அடுத்த நேரத்துக்கு சாப்பாடு இல்ல, பரோட்டா இல்ல. அடுத்த நேரத்துக்கு நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு சாக போகிறோம். That's all we have. கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் மாவு தான் இருக்கு பிரதர்.
நீங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க, what we have is very little, but I tell you, give that in God's hand. Give that in God's hand. Give that in God's hand. Amen. 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 அவர் சொன்னாரு, அதுல முதல் அடைய அந்த அம்மா இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் தேசம் முழுவதும் பஞ்சம், வேலை இல்லை, பட்டினி, பசி, பிள்ளையும் அந்த அம்மாவும் சாப்பிட்டு சாக போறேன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறமும் எலியா பாஸ்டர் கேட்கிறார், அதுல முதல் அடைய எனக்கு சுட்டு கொண்டு வா. நம்மனா சொல்லியிருப்பான், படுபாவி, மனசாட்சி இருக்கா? நம்ம அப்படிதான் கேட்டிருப்போம் இல்ல. She never spoke anything. She went to her house. அந்த 2-3 விறக வச்சு தீ மூட்டி முதல் அடைய சுடுறாங்க. சுட்டுட்டு எண்ணெய் ஊற்றி சுடுறாங்க. நல்ல அடையா சுட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எடுத்துட்டு வர்றாங்க. வந்து எலியா தீர்க்கதரிசி, பாஸ்டர், டேக் இட். ஆமென். ஆமென். நீங்க அதை செஞ்சு பாருங்க. நான் சொல்றேன், செஞ்சு பாருங்க. ஆமென். ஆமென். கொண்டு வந்து கொடுக்குறாங்க. திரும்பி போறாங்க. நம்பால் 2வது கேட்டாரா தெரியல. I don't know whether he asked or not. போறாங்க, திரும்ப சுடுறாங்க. பார்க்குறாங்க, எடுத்த மாவு அப்படியே இருக்கு. ஓகே, அப்போ இன்னொன்று சுட்டு கொடுப்போம் ஐயாக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று சுட்டு நாங்கள் பாஸ்டர் முதல்ல சாப்பிட்டீங்களா? அதை டேஸ்டாக இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுன்னு சொல்கிறாரு. ஆமாம், சாப்பிடுங்க. சுட்டுட்டு வராங்க. மகனுக்கு சொல்லலாம், எனக்கு இருக்காதுன்னு நினச்சிட்டு வராங்க. பார்த்தா மாவும் அப்படியே இருக்கு, எண்ணெயும் அப்படியே இருக்கு. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை தட்டி ஹalleluya, நல்ல கைகளை தட்டி ஹalleluya. What you have, it may be little, it may seems like little, it may be a little salary, maybe a little thing. God says, honor me, obey me. அவருக்குரியதை அவருக்கு கொடுத்து பாருங்கள். கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறவனை ஆண்டவர் சொல்கிறார் அநேகத்தின் மீது. ஆமென். ஆமென். இன்னொரு பாட்டி, விதவ தாய், அவங்க பேர் கூட பைபிள் சொல்ல, இயேசுநாதர் உட்கார்ந்து இருக்கிறாரு. காணிக்க போடுறாங்க. எல்லாரும் பெருசா வந்து காணிக்க போட்டாங்க. ஆனா இந்த அம்மா வேதம் சொல்லுது, she had only 2 tiny little copper coins. 2 சின்ன காப்பர், என்ன சொல்லுவோம் காப்பர், செம்பு காசு. இன்னைக்கு அது செம்பு காசு யூஸ் ஆகுமா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இவங்க எல்லாரும் கொடுத்ததுல இந்த அம்மா தான் நிறைய கொடுத்தாங்க. ஏன் தெரியுமா? you know why? say that she gave everything what she had. எத்தனை பேர் நம்ம அப்படி செஞ்சிருக்கிறோம்? முதல் மாச சம்பளத்தை ஆலயத்துல ஆண்டவருக்கு என்று வந்து கொடுத்திருக்கிறோம். anybody? ஆமென். hallelujah. how many of you? நான் please don't mistake me. நான் ஏதோ அதை கேட்க வந்திருக்கேன் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க, தவறா நினைச்சுக்காதீங்க. how many of you have done that? she gave everything. she gave everything that she had, and that caught the attention of Lord Jesus Christ. amen. hallelujah. தன்னோட ஜீவனத்திற்கு உள்ளான எல்லாவற்றையும் கொடுத்தாள். சாரிபாத் விதவை, நானும் பிள்ளையும் சாப்பிட்டு சாக போகிறோம். That's all we had, servant of God. That's all we have, pastor. But she obeyed. When we obey, there's a blessing. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நாம் கீழ்ப்படியும் பொழுது அதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. கைகளை எடுத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். 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 கைகளை எடுத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Seek ye first the kingdom of God. Hallelujah. ஞாயிற்றுக்கிழமை பிசினஸ் கதை ஏதாவது வச்சிருந்தீங்க அப்படின்னா close down everything. Come to church, worship God. ஆண்டவரை தேடுங்க. Hallelujah. ஞாயிற்றுக்கிழமைக்கு உரியதையும் சேர்த்து ஆண்டவர் சனிக்கிழமையே உங்களுக்கு கொடுத்துருவார். நம்புறவங்க மாத்திரம் கைகளை தலைக்கு மேலாக தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். Go ahead and praise him. Go ahead and praise him. Hallelujah. 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 இன்னொன்று, இப்படி தசமபாக காணிக்கை. I was not planning to. I want to worship. இன்னைக்கு பாஸ்டர் ராக மாலைன்னு போட்டிருந்தாருங்க. எனக்கு புரியல என்ன ராகம். Hallelujah.
ஆமீன். நான் நல்ல ராகமாக பாடுற ஆள் கிடையாது. தேங்க்யூ பாஸ்டர். அவர் சூப்பராக பாடுறாரு பாஸ்டர். எத்தனை பேர் உங்கள் பாஸ்டர் பாடுறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, நல்லா அழகாக இருந்துச்சு? நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். Thank God. ஆண்டவருக்கு நன்றி. I wasn't planning, but I feel in my spirit that I should say this. மல்கியா மூன்றாவது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் யாராவது சத்தமா வாசிங்க பார்க்கலாம். Say that again. மனுஷன் நீங்களோ வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறார்கள். கவனியுங்கள், நீங்கள் எப்படி? அது பாஸ்டர் சொல்ல. யார் சொல்றா? யாருங்க சொன்னா? Who said that? அது தெரிஞ்சா நாங்க ஏன் பிரதர் இங்க உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க, சொல்ற மாதிரி இருக்கு. யாருங்க சொன்னா? ஆண்டவர் சொல்லுகிறார். God is saying, நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். வாசிங்க சிஸ்டர். இந்த விஷயத்துல ஆண்டவர் சொல்றார், என்ன நீங்க சோதித்து பாருங்கள். So the test me. God says to test me in this area. Hallelujah. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. Hallelujah. ஆமென். 10ல ஒரு பங்கு ஆண்டவருக்குரியது. I don't know why I'm saying this actually, but I feel I should say this. உங்களுடைய தசம பாகம் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாகும்படியாய் உங்க தசம பாகம் it belongs to your. சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க. நீங்க எந்த சர்ச்சுக்கு போறீங்க அந்த சர்ச்சுக்கு உரியது. அதை பிச்சு அங்க ஊழியம், இந்தியா ஊழியம், அந்த ஊழியத்துக்கு கொடுத்துடாதீங்க. யூ கேன் கிவ் யுவர் ஆஃபரிங் டு எனி மினிஸ்ட்ரி. டிவி ஊழியத்துக்கு, டவர் ஊழியம், அந்த ஊழியம், எல்லா ஊழியத்திற்கும், எல்லா ஊழியம் நமக்கு தேவை. யாருக்கும் நாம் எதிரானவர்கள் அல்ல. ஆமென். நாம் அதனால் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். உங்களுடைய காணிக்கைகள் உங்க சர்ச்சில் போட்டதுக்கு அப்புறம் நீங்க எவ்வளவு நாளும் நீங்க அந்த ஊழியர்களுக்கு கொடுங்க. ஆனா உங்க தசம பாகம் belongs to. சத்தம் வரல. சரவண பவன்ல சாப்பிடுறோம். பக்கத்துல என்ன ஹோட்டல் இருக்கு? சரவண பவன் இருக்குது. பக்கத்துல வந்து சென்னை தோசை இருக்குது. சென்னை தோசையா? ஓகே. ரெண்டு ஹோட்டல் இருக்கு. சரவண பவன்ல நல்லா இஷ்டம் போல சாப்பிட்டு ஒரு குரூப்பா சர்ச்சில் போய் சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு பக்கத்துல சென்னை தோசையில போய் பில்லை பே பண்ணீங்கன்னா சரவண பவன்காரன் என்ன பண்ணுவான்? அவங்கள தோசையா பூசை நமக்கு நடக்கும். That's what it's happening. We are fed in our church. எந்த சர்ச்சுக்கு நீங்க போறீங்களா? We are your pastor is toiling for you. உடைய போதகர் உங்களுக்காக கடினமாய் கஷ்டப்பட்டு உழைக்கிறார், உங்களுக்காக ஜெபிக்கிறார், உங்களுக்காய் திறப்பில் நின்று ஜெபிக்கிறார். ஒவ்வொரு வாரமும் ஆண்டவருடைய வார்த்தை வந்து பகிரார். You are fed here. நல்லா சாப்பிட்டு நல்லா கொழு நல்லா திருப்தி ஆகிறோம். Then we go out paying our tithes to somebody else. Let's be careful. Amen. 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 ஆண்டவருக்கு நீங்க கொடுக்க வேண்டியதை ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்கள். ஹல்லேலூயா. அதனாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதை. ஹல்லேலூயா. நான் இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்திற்கு, ஹல்லேலூயா, ராஜ்யத்தை நாம் தேட வேண்டும், அவருடைய நீதியை தேட வேண்டும். மற்றவை இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படுங்க. ஹல்லேலூயா. தாவீது சங்கீதத்தை முடிக்கும் போது சொல்றாரு, நன்மையும் surely goodness and mercy shall follow me. ஹல்லேலூயா. அது என்ன தொடரணும்னா அதை தொடர்ந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகவே இதுவரைக்கும் நாங்க யாருக்கும் நாங்க இந்த தசம பாக விஷயத்துல கீழ்ப்படியல அப்படின்னா இன்றைக்கு ஒரு தீர்மானம் படுங்க. நீங்க எந்த சர்ச்சுக்கு போறீங்களோ your tithe belongs to your church. That's Bible. That's Bible. அதுக்கப்புறம் வேற யார் என்ன சொன்னாலும் நீங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. பைபிள் இது சொல்லியிருக்கு தெளிவா.
ஆமென், 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 ஆமென். நாம் அதில் கீழ்ப்படிய கடவோம். கைகளை விட்டு ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்கள் எல்லாரும் ஒவ்வொரு சர்ச்சிலிருந்து வந்திருக்கிறதுனாலே நான் உங்களுக்கு அன்பாய் நான் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். அதில் பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. உங்களுக்கு காணிக்கைகள் you can give to anybody. Amen. Is that right, Pastor, what I'm saying? Is that right? Amen. Amen. Hallelujah. Hallelujah. நம்ம யாரும் கொடுக்காதனால தான் இன்னைக்கு நீங்க எல்லாரும் கேள்விப்படுறோம். சர்ச் எல்லாம் because nobody's paying. It's hard to run the church. Amen. ஆனா நம்ம சந்ததி அப்படி சந்ததி அல்ல. ஹalleluya. ஆண்டவருக்காய் கொடுக்கிறவர்கள் சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. எங்கள் பணத்தை மாத்திரமல்ல, எங்கள் நேரத்தை ஆண்டவருக்கு கொடுப்போம், எங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு கொடுப்போம். ஹalleluya. ஹalleluya. எங்கள் நேரத்தை, எங்கள் வாழ்க்கையை அவருக்கு நாங்கள் கொடுப்போம். ஹalleluya. Give the best to the Lord. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. Give the best to the Lord. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. Give the best to the Lord. ஆண்டவருக்கு சிறந்ததை நம்ம கொடுப்போம். ஹalleluya. ஆதியாகமம் 22வது அதிகாரத்துல ஆண்டவர் சொன்னார் ஆபிரகாமை பார்த்து, உன் பிள்ளைய போய் பிள்ளைன்னு காமனா சொல்லியிருந்தாருன்னா, உன் பிள்ளையில ஒருவனை பலி செலுத்துன்னு சொல்லியிருந்தாருன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம் தெரியுமா? வாக்கு தத்தத்தினாலே பிறந்தவன் இஸ்மவேல் இன்னொரு ஆள் ரெடியா இருக்கான், அவனை டக்குன்னு கொண்டே நம்பால் சதாக் செஞ்சிருப்பாரு. But God was very specific. ஆண்டவர் சொன்னாரு, Isaac, go and sacrifice your son Isaac. Amen. 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 Give the best. Hallelujah. 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 Because ஆண்டவர் சிறந்ததை நமக்கு கொடுத்தார். எதுங்க? தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்தாருங்க. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இதை தவிர வேற பெரிய கிஃப்ட். ஹalleluya. சொந்த குமாரன் என்று பாராமல் இயேசுவை நமக்காய் கொடுப்பார் என்றால் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? That's why I am telling you, seek ye the kingdom. Seek ye first the kingdom of God. Take time for church things. ஆண்டவருடைய காரியங்களுக்கு நேரம் எடுங்க. இன்னைக்கு 10 நிமிஷம் பிரசங்கம் அதிகமா போயிடுச்சுன்னா வாச்ச பார்ப்போம், நேரம் அதிகமாயிடுச்சு. பட் ஆஃப்டர் தட் we have fellowship. சாப்பிட்றதுக்கு நானும் கவனிக்க பார்க்குறேன். கூட்டத்தில் ஆண்டவர் கிரியை செய்யும் பொழுது நேரம் ஆயிடுச்சுன்னா, பிரதர் டைம் ஆயிடுச்சு பிரதர், அதுக்கப்புறம் ஃபெல்லோஷிப்னு ஒன்று வச்சு, ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ. சாப்பிட்றதுக்கு எவ்வளோ நேரம் ஃபெல்லோஷிப்னு சொல்லிட்டு 1 hour 1.5 hours அதே இடத்துல தான் இருந்துட்டு நம்ம போகிறோம். I've been watching, I've been noticing. அந்த சாப்பிட்ற நேரத்தில் ஒரு 10 நிமிஷம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஸ்பெண்ட் பண்ணா இன்னும் நமக்கு ஆசீர்வாதங்க. கைகளை எடுத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிப்பட்டதான ஹalleluya fire brands. We need fire brands for Christ Jesus. hallelujah. ஆண்டவருக்காய் வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு கூட்டமாய் நாம் இருக்க வேண்டும். கைகளை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். hallelujah. hallelujah. ஆண்டவர் சொன்னார், sacrifice your son Isaac. ஒரே பையன் அவன் இல்லைன்னா, ஆண்டவர் சொன்னார், வானத்தின் நட்சத்திரத்தை போல கடலின் மணலை போல ஒரு சந்ததியை பெருக பண்ணுவேன். There's no other. ஆண்டவர் சொல்றாரு, அவனை நீ பலி செலுத்து. That's it. Go and sacrifice. Go and sacrifice. சத்தம் காட்டல. இருங்க பாஸ்டர், நான் என் வைஃப்ட்ட போய் கன்சல்ட் பண்ணிட்டு நாளைக்கு வந்து சொல்றேன். He never said anything. I don't know. It's never recorded there. He gave the best. போறான், ஒரு நம்பிக்கை, விசுவாசம். பிள்ளையும் கூட்டிட்டு விறகையும் எடுத்துக்கொண்டு வேலைக்காரனை கூட்டிட்டு கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல நின்று சொல்றான், நீ இங்கே இரு, நானும் பிள்ளையாண்டானும் போய் தொழுது கொண்டு ஆராதித்து விட்டு திரும்பி வருவேன். வருவேன். சரியா வாசி பார்க்கணும் நீங்க. திரும்பி வருவேன். திரும்பி கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. திரும்பி வருவோம். That's the faith we should have these days. இப்படிப்பட்டதான விசுவாசத்தை ஆண்டவர் நமக்குள்ளே தருவாராக. ஆமென். ஆமென். அந்த புருஷர்கள் சொன்னார்கள், அவர் விடுவித்தாலும் சரி விடுவியாமல் போனாலும் சரி
we not bothered about that. நீ வச்சிருக்கிறத நாங்க வணங்க மாட்டோம். எத்தனை பேர் இன்னைக்கு ராத்திரி சொல்லுவீங்க, ஆண்டவருக்காய் நான் வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு கூட்டமா நான் எழும்பணும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான ஒரு கூட்டத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டதான கூட்டத்தை கொண்டு, சபையை கொண்டு ஆண்டவர் இந்த நாட்களிலே மகத்துவமான காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Don't give your second best, Ishmael. Give your best. Number 1, முதல் தரமானவற்றை ஆண்டவருக்கு கொடுங்கள். நல்ல வேளை ஆண்டவர் சொன்னார், உன் பிள்ளைகள் அல்ல அப்படின்னு சொல்ல, உன் பிள்ளைய ஈசாக்கு எனக்கு பதில் கொடு. சமீபத்தில் ஒரு சம்பவத்தை நான் கேள்விப்பட்டேன். இந்தியாவில் ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதில் ஒரு மிஷனரி நின்று கொண்டிருந்தார். அதில் ஒரு அம்மா அவங்க பிள்ளைய உங்க பிள்ளைய போய் கொண்டு போய் ஆற்றுல தூக்கி போட்டுருச்சான். இவர் அரண்டு போய் கேட்டாரா, என்னம்மா செய்கிற, இப்படி அநியாயம் பண்ணுற அப்படின்னு. பிள்ளைய கொடுக்குற, உனக்கு எத்தனை பிள்ளைங்க? ஒரே பிள்ளை. ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டா, அந்த அம்மா சொல்லிச்சான், எங்கள் கடவுளுக்கு நாங்கள் கொடுத்தா சிறந்ததை தான் கொடுப்போம். கிறிஸ்டியன்ஸ், அதுக்கு நம்முடைய பிள்ளையை போய் ஆற்றுல போடுறதுக்கு, அதுக்காக நான் சொல்ல. வைராக்கியம் பாருங்க. அப்படிப்பட்டதான தேவனுக்கு முன்பாக அந்த ஜனங்கள் அப்படி வைராக்கியம் பாராட்டுவார்கள் என்றால், we are serving a living God. சொந்த குமாரனை பாராமல், ஹல்லேலூயா, சொந்த குமாரன் என்று பாராமல் இயேசுவை இந்த உலகத்திற்கு கொடுத்தாரே. He sent his only begotten son, Jesus Christ, to be crucified on the cross, friend, for you, for me, hallelujah, for your family. Amen. நமக்குள்ள எவ்வளவு வைராக்கியம் இருக்கணுங்க. நமக்குள்ள எவ்வளவு வைராக்கியம் இருக்கணுங்க. அந்த அம்மா சொன்னாங்க, எங்க கடவுளுக்கு கொடுத்தா நாங்க பெஸ்ட்டை தான் கொடுப்போம். What are we giving to God today? Maybe not only giving your life. இன்னைக்கு நம்ம கேட்ட மாதிரி, are we set apart? 1 நாளாகமம் 25வது அதிகாரத்தில் worship, தாவீது worship டீம்ல they were set apart. அவர்கள் வேறு பிரித்து வைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கென்று பரிசுத்தம் என்று அந்த நாட்களிலே நாம் வாசிக்கிறோம். Holiness unto God. Where is that holiness these days? We are mixed with the world. May the Lord help us these days. May the Lord help us these days. இந்த உலகத்திற்குரிய வேஷம் தெரியாமல் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. Hallelujah. Hallelujah. When we turn back from a filth, from every lust, whatever God hates, are we ready to hate these days? We are a chosen generation. Turn to somebody else and tell them, we are a chosen generation. We don't compromise with the world. We don't compromise with the Canaanites. Hallelujah. Hallelujah. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. You are a chosen generation. Amen. 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 Hallelujah. 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 Can God trust us? Can God trust us? God said, David, when he was 18, man after my own heart, என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன். இன்னைக்கு நம்ம பார்த்து ஆண்டவர் சொல்ல முடியுமா? நம்ம எல்லாரும் கேட்க வேண்டியது, என்னையும் சேர்த்து, can God trust us in what he has given in our lives? I want to leave that challenge this evening. I did not plan to preach, but I felt I should say, can God trust us? ஆண்டவர் நம்மை நம்ப முடியுமா? God has a plan and purpose in every one of you. Those who have come from Sri Lanka, from India, in this country,
we need to stand up. We need to pray for this nation. Hallelujah. 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 Obey God in everything. ஆண்டவருக்கு எல்லாவற்றிலையும் கீழ்ப்படிய ஒப்புக்கொடுங்கள். கைகளை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நான் ஒரு கண்களை மூடி வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் ஒரு வேறு பிரிக்கப்பட்டதான ஒரு சந்ததி, நான் உமக்கு கீழ்ப்படியணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா சொல்லுங்க, கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. Christians, are we giving the best to God? 2 minutes prayer, 2 minutes Bible reading. களைத்து போய் வேலையிலிருந்து வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி 2 நிமிஷம் ஜெபம், 2 நிமிஷம் பைபிள் வாசிப்பு. Sometimes Saturdays, whole night, whole day, spending the day with parties, friends, watching movies, this and that. But for Sunday, எல்லாவற்றையும் செய்கிறோம். சண்டே மார்னிங் அப்படியே வந்து களைத்து போய் அந்த 2 மணி நேரம் ஆராதனை, அதுலேயும் கொஞ்சம் கூடி போயிடுச்சு அப்படின்னா நம்ம ஆட்கள் வரத்து உன்னுடைய பொக்கிஷம் எங்கேயோ அங்கேதான் உன் இருதயம் இருக்கிறது. Where is your treasure? There is your heart. Just think about how much we love God. எல்லாவற்றையும் செய்கிறோம். Are we giving the best to God? நம்முடைய ஜெப நேரம், நம்முடைய வேத வாசிப்பு, பரிசுத்த வாழ்க்கை, இவை எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மை நம்ப முடியுமா? கண்களை மூடுவோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுக்கு உதவி செய்யும். Many times we have failed, going for parties for hours, no time for special meetings, fasting prayers, time with friends, internet, Facebooks, but 1 minute Bible reading, 1 minute prayer. Many times our friends are more important than God. We don't want to give up the best. Holding on to Isaac, God says, sacrifice your son Isaac on the mount. Don't hold on to that. When he obeyed, கீழ்ப்படிந்து பிள்ளையை தூக்கி போண்டு விறகை அடுக்கி பிள்ளை கேட்கிறான், அப்பா விறகு இருக்கு, தீ இருக்கு, எல்லாம் இருக்கு, பலி செலுத்த ஆடு எங்கப்பா? சொந்த மகன் கேட்கிறான். அப்பா சொல்றாரு, God will take care. அப்பா பார்த்து கொள்வார். He obeyed God blindly. He didn't know என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, ஆனா கீழ்ப்படிஞ்சான். Don't hold on to Isaacs. கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. The same time God is looking for us, our bodies, our lives to be clean. Every immorality, every sexual sins, every adultery, unclean lips, unclean hearts, every pride, every gossip, talking against other person. பாவத்துல சின்ன பாவம் பெரிய பாவம் ஒன்றும் இல்லை. God is looking for, இன்னைக்கு நம்ம மதியானம் நம்ம கேட்டது போல, true worshippers. God is looking for a clean heart. Can we yield ourselves? நம்ம இந்த ஆண்டவருடைய கரத்திலே, ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று நாம் கொடுக்க முடியுமா? When we obey, God is there to take care. அவருக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் நம்மை பராமரிக்க வல்லவராய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுங்கள்,
இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னவர். உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னவர். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்னார், நீ உயிரோடு இருக்கும் நாளளவும் ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை. As I was with Moses, I will be with you. எப்ப தெரியுங்களா? ஆண்டவருக்கு கீழ்ப்படிதலுள்ள ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது அப்பா சொல்றார், நான் உன் கூட இருப்பேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus Lord. Hallelujah. நீ உயிரோடு இருக்கும் நாளளவும் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். பலம் கொண்டு திடமனதாயிரு. இந்த பாடலை நாம் கவனிப்போம். ஆண்டவரை நாம் ஆராதிக்க போகிறோம். Thank you Father Lord. I will be with you. Do not be dismayed or be worried, saith the Lord. Heavenly Father is with you tonight. சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்களோ, அப்பா உங்களோடு கூட இருக்கிறார். அப்பா உங்களோடு கூட இருக்கிறார். Thank you Father Lord. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. கடல் ஆழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் உன் அருகில் நான். என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை. ஆறுதல் தர வார்த்தை இல்லை. நான் என்ன வந்தாலும் எது நேர்ந்தாலும் என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை கொண்டு செய்ய வேண்டியதான காரியத்தை அவர் என்னை கொண்டு செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைப்படவில்லை. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். Thank you Jesus. ஆறுதல் தர ஒரு வார்த்தை இல்லை. என்ன வந்தாலும் பயமே இல்லை. மாறாத இயேசு உண்டெனக்கு. மனது ஒரு போதும் கலங்கவில்லையே. ஏழை எனக்கு அடைக்கலமே. அவர் புயலில் என் கண்மலையே. ஏழை எனக்கு அடைக்கலமே. அவர் புயலில் என் கண்மலையே. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியின் ஆராதனை. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியின் ஆராதனை. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. சபையே, அருமையான நண்பரே, ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. நிந்தனையினால் மனம் சோர்ந்து போதும் இந்த ஊழியம் இந்த வாழ்க்கை என்று சூரை செடியின் கீழே எலியாவை போல் படுத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போக வேண்டியதான தூரம் வெகு தூரம். எழும்பு சீயோனே, எழும்பு. உன் வல்லமையை தரித்துக் கொண்டு எழும்பு. தூசியை உதறிவிட்டு எழும்பு. நான் உன்னோடு கூட இருக்கிறேன்.
பலம் கொண்டு திடமானதாய் நான் உனக்கு சகாயம் செய்வேன். நான் உன்னை உயர்த்த வல்லவராயிருக்கிறேன். என்னுடைய கரத்திலே உன்னை அர்ப்பணி. ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே கரங்களிலே கொடுக்கிறோம். நிந்தைகள் உன்னை சூழ்கின்றதோ, தம் கரங்கள் என்றும் உயர்ந்திடுமே. நல்வசனத்தின் வல்லமையால் வல்லவரின் சமூகம் நிறைந்திடுமே. எலியாவின் தேவன் எங்கே என்ற அற்புதம் நடந்திடுமே. எலியாவின் தேவன் எங்கே என்ற அற்புதம் நடந்திடுமே. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை. என்றுரை செய்தேன் அன்றோ. நண்பரே, நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை. என்றுரை செய்தேன் அன்றோ. கடல் ஆழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம், உன் அருகில் நான். என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை. இந்த ராத்திரி உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும். பிசாசின் பயமுறுத்தல்களால், உலகத்தின் பயமுறுத்தல்களால் இந்த ராத்திரி பயந்து போய் சோர்ந்து போன உள்ளத்தோடு அடுத்த நேரம் என்ன என்று கேள்விக்குறியோடு கலங்கி அமர்ந்திருக்கிறதான இந்த தொலைக்காட்சி இன்டர்நெட் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொருடைய வாழ்க்கையில் என் ஆண்டவர் இறங்கி கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய பாதுகாப்பின் கரம், உம்முடைய அரவணைப்பின் கரம் ஒவ்வொருவரையும் தூக்கி எடுப்பதாக. யோசேப்பை குழியிலிருந்து எடுத்துற அதே தேவனுடைய கரம் இந்த ராத்திரி இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறதான தம்முடைய பிள்ளைகளை என் ஆண்டவர் தூக்கி எடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். Raise every one of God. Raise every family. Raise every youngster of God. Hallelujah. Hallelujah. நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரள்வதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று சொன்னவர். Father is with you. Would you stand with me this evening? என்னோடு கூட எழும்பி நிற்பீங்களா? கைகளை உயர்த்தி, அப்பா நீங்க எங்களோடு கூட இருக்கிறீங்க. Thank you Father. தாவி ஆராதனை. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை. கைகளை தட்டி அந்த ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. எங்களை அழைத்த எங்கள் ஆண்டவர் உண்மையுள்ளவர். ஆண்டவரே, கைகளை தட்டி நன்றாக கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுங்க. Hallelujah, 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 hallelujah. Amen. Go over and praise him. Hallelujah. நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த ராத்திரி நம்மோடு கூட இருக்கிறார். ஒருவேளை சோர்ந்து போய் பயத்தின் நடுவிலே அடுத்த நேரம் என்ன என்று நீங்கள் கலங்கி வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே சிறுமந்தையே, 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 நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, ஆண்டவர் சொல்கிறார் பயப்படாதே. ஹல்லேலூயா. நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பரும் உரைக்கிறார். இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும்
கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாக்குவேன். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் பொழுது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுங்க. கரங்களை தட்டி. அவர் நெறிந்த நாணலை ஒடியாதவர், மங்கி எரிகின்றதான திரியை அணைக்காத தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து ஜனத்திற்கு உடன்படிக்கையாகும், இந்த தேசத்திலே ஜாதிகளுக்கு ஒளியாகவும் நான் உன்னை மாற்ற வல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Go and praise him. சத்தத்தை உயர்த்தி துதிக்க ஆரம்பிச்சிருங்க. சத்தத்தை உயர்த்தி துதிக்க ஆரம்பிச்சிருங்க. Hallelujah. Praise him, praise him, praise him, praise him. Hallelujah, 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 hallelujah. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஹல்லேலூயா ஜனங்களையும் நான் கொடுப்பேன். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். சபையே, ஊழியரே, அருமையான நண்பரே, behold I do a new thing. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், புதிய காரியத்தை செய்கிறேன், புதிய காரியத்தை செய்கிறேன். அது இப்பொழுதே துவங்கும். இதை நீங்கள் அறியீர்களா? வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளிகளில் ஆறுகளை உண்டாக்குவேன் என்று சொல்லுகிற தேவன், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். கைகளை உயர்த்தி Thank you Jesus Lord. நெறிந்த நாணலை ஒடியாதவர், மங்கி எரியும் திரியை அணையா, புலம்பலை கழிப்பாய் மாற்றுபவர், விடுதலை தேவன் இயேசுபரன். ரெண்டு கையை உயர்த்தி இந்த ராத்திரி உங்களை நம்பி வந்திருக்கிற ஆண்டவரே, நீரே நீரே போதுமே சுவே, நீங்க எனக்கு போதும் ஆண்டவரே. எத்தனை பேர் இந்த ராத்திரி சொல்ல விரும்புறீங்க? அப்பா, என் வாழ்க்கை உங்களை நம்பி இருக்கிறது ஆண்டவரே, என் வாழ்க்கை உங்களை நம்பி இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுவீங்களா? Thank you Jesus Lord. Hallelujah, hallelujah. என்னுடைய வாழ்க்கை உம்மை நம்பி இருக்கிறது. Hallelujah. Thank you Father Lord. Thank you Jesus Lord. Hallelujah. Thank you Jesus Lord. Hallelujah. கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். Glorify your name of Jesus Lord. என்ன வந்தாலும் நம்பிடுவேனே, என்ன நினைத்தாலும் பற்றிக் கொள்வேனே, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன், யார் கைவிட்டாலும் உம்மை பின் செல்வேன். நீரே 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 போதுமே இயேசுவே, நீரே போதுமே இயேசுவே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. என்ன வந்தாலும் நம்பிடுவேனே, என்ன நினைத்தாலும் பற்றிக் கொள்வேனே, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன். அப்பா, எல்லாரும் என்னை கைவிட்டாலும் நான் உங்களை உறுதியா பிடித்துக் கொள்வேன். கைகளை உயர்த்தி நீரே 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 போதுமே. ஆவின் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நான் துன்பத்தின் நடுவே நடந்தாலும் கர்த்தாவே நீர் என்னை உயிர்ப்பிக்கிறீர். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மரண இருளின் பள்ளத்தாக்கிலும் நான் பொல்லாப்பிற்கு பயப்படேன், காரணம்
என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். கைகளை தட்டி சொல்லுங்க. ஹalleluya, hallelujah. Thank you Father Lord. துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் கண்ணீரின் மத்தியில் கடந்தாலும் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் கண்ணீரின் மத்தியில் கடந்தாலும் மரண இருளில் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. மரண இருளின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவர். Thank you Daddy. நீரே 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 போதுமே. என்றைக்கோ நான் செத்து போயிருக்கிற வேண்டியவன். அந்த யுத்தத்துல என்னைக்கோ நான் செத்து போயிருப்பேன். ஆனா உங்க கிருபை, உங்க தயவு என்னை தூக்கி எடுத்ததே. நன்றியுள்ள இருதயத்தோடு, நன்றியுள்ள இருதயத்தோடு அந்த ஆண்டவரை நோக்கி பாட ஆரம்பிங்கள். Start worshiping. Thank you for your faithfulness, O God. Hallelujah. ஒருவேளை வியாதியின் மத்தியிலே நீங்கள் மரித்துக் கொண்டிருக்கலாம். வேதம் சொல்லுகிறது அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். வியாதியின் மத்தியில் அமிழ்ந்தாலும் பாடுகள் என்னை நெருக்கினாலும். அம்மா ஐயா, வியாதியின் மத்தியில் அமிழ்ந்தாலும் பாடுகள் உன்னை நெருக்கினாலும் திகையாதே கலங்காதே என்று சொன்னீரே, என்னையும் நடத்திடுமே. ரெண்டு கையை உயர்த்தி கேளுங்க. நீங்க தான் சொன்னீங்க, திகையாதே கலங்காதே, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொன்னீரே. Thank you for your promises, O God. நீரே 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 போதுமே இயேசுவே. Thank you Jesus. எல்லாரும் எங்களை கைவிட்டாலும் எங்களை கைவிடாத ஒரு தெய்வம், எங்களை விசாரிக்கும் தெய்வம். உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ எனக்குரியவன் என்று சொல்லுகிற தெய்வம். அக்னி நடுவே நடந்தாலும் சோதனை நடந்தாலும் சோர்ந்து போகாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம். அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று சொன்னவன் நம்மோடு உண்டு. சோதனை என்னை சூழ்ந்தாலும் வேதனை என்னை நெருக்கினாலும், சோதனை என்னை சூழ்ந்தாலும் வேதனை என்னை நெருக்கினாலும் சோர்ந்திடாதே என்று தைரியப்படுத்தி தூக்கி சுமப்பவர். இந்த ராத்திரி தங்கள் படுக்கையிலே வீட்டிலே அமர்ந்து கொண்டு நம்பிக்கையற்ற நிலைமையிலே உம்மை நோக்கி கூப்பிடுகிறதான ஒவ்வொரு பிள்ளைக்குமே ஆண்டவர் இறங்குவீராக. உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலுமே ஆண்டவர் இறங்குவீராக. உம்முடைய வல்லமை ஒவ்வொரு வீட்டிலே பாய்ந்து செல்வதாக. உலர்ந்த எலும்புகள் இயேசுவின் நாமத்தில் ஜீவன் பெறுவதாக. Thank you Father Lord. நேசித்தோர் எல்லாரும் என்னை விட்டு, என் குடும்பத்தில் எத்தனையோ பேர் இழந்து விட்டேன். நான் இந்த ஊர்ல தனியா இருக்கேன். நீ அனாதை அல்ல, உன்னை அழைத்த ஆண்டவர் அவர் உன்னோடு கூட உண்டு. Your God is with you. கைகளை உயர்த்தி நேசித்தோர் என்னை விட்டு விலகினாலும் நம்பினோர் என்னை கைவிட்டாலும். ஒருவேளை இது உங்களுடைய சாட்சியா இருக்கலாம், உங்க செய்தியா இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சபையே, ஐயா அம்மா, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன், நான்
உன் கூட இருக்கிறேன். I will be with you to the end of this earth. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். என்னோடு இருப்பேன் என்று சொன்னவரே. கைகளை உயர்த்தி பாடுவோம். நீரே 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 போதுமே. இயேசுவே நீரே நீரே போதுமே. சொல்லுங்க. நீரே இரண்டு கைகளை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்த ஆரம்பிங்க. எனக்கு நீங்க போதும் ஆண்டவரே. ஒருவேளை தோல்வியின் விளிம்பில் இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா. கிதியோன் சொன்னா, நான் எல்லாரிலும் சிறியவன், என் குடும்பம் என் சந்ததி எல்லாரிலும் we are least, we are little, we are least. ஆண்டவர் சொல்லுகிறார், சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கைகளை தட்டி ஏற்ற காலத்தில் அதை நான் தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொன்னவர். ஹல்லேலூயா. உன்னை அழைத்த ஆண்டவர் அவர் உண்மை உள்ளவர். கைகளை தட்டி அவருக்கு நன்றி செலுத்த ஆரம்பிங்க. எங்களை தூக்கி எடுக்கிற ஆண்டவர், எங்களை சுமக்கிற தெய்வம், எங்கள் கண்ணீரை காண்கிற தெய்வம், எங்களை விசாரிக்கிற தெய்வம், நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க. நீரே 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 போதுமே. சொல்லுங்க சபையே. இயேசுவே one more time. நீரே 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 போதுமே. ஓ இயேசுவே நீரே போதும். இயேசுவே நீரே draw closer, draw closer, draw closer tonight, draw closer. எல்லா கண்களும் மூடப்பட்டு கைகளை உயர்த்தி just keep worshiping. நீரே நீரே லக்கசியாந்தேரே ரேமா ஷிகரோயாந்தேரேயாந்தரா. இயேசுவின் நாமத்திலே thank you Father Lord. நீரே போதும். இயேசுவே நீரே 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 போதுமே. இயேசுவே நீரே போதும். இயேசுவே எல்லாம் நீரே, எனக்கெல்லாம் நீரே, எல்லாம் நீரே இயேசுவே. சொல்லுங்க. எல்லாம் நீரே, எல்லாம் நீரே, எல்லாம் நீரே இயேசுவே. இயேசுவே எல்லாம் நீரே, எனக்கெல்லாம் நீரே. Church, love me, hallelujah. Love me, கைகளை உயர்த்தி சொல்லுங்க. உம்மை விட்டு பிரிய மாட்டேனே இயேசுவே. உம்மை விட்டு பிரிய மாட்டேன். எத்தனை பேர் இந்த ராத்திரி சொல்லுவீங்க? உம்மை விட்டு பிரிய மாட்டேனே. அவரை விட்டு பிரியாது இருக்கிற ஒரு சந்ததியை ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். வேறே எங்கு
செல்லுவேன், உந்தன் அன்பை விட்டு நாம் வேறே யாரை தேடுவேன்? உம்மை போல யாருண்டு? வேறே எங்கு செல்லுவேன்? உந்தன் அன்பை விட்டு நான் வேறே யாரை தேடுவேன்? உம்மை போல யாருண்டு? சொல்லுங்க, வேறே எங்கு செல்லுவேன்? அப்பா, உங்களை விட்டா நாங்க எங்க போக முடியும் ஆண்டவரே? எங்க அடைக்கலம், எங்க நம்பிக்கை, எங்கள் கேடகம், எங்கள் துணை நீர் ஒருவரே. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், வேறு எங்கு உம்மை விட்டு பிரிய மாட்டேனே. சொல்லுங்க, இயேசுவே உம்மை விட்டு பிரிய. என்ன சூழ்நிலை வந்தா உம்மை விட்டு பிரிய மாட்டேனே. ஆண்டவர் கேட்டார், நீ என்னில் அன்பா இருப்பாயா? You love me. தளர்ந்த நேளையில் தாங்கி நீரே, சோர்ந்த வேளையில் சுமந்தீரே, தளர்ந்த வேளையில் தாங்கி நீரே. டாடி, சோர்ந்த வேளையில் சுமந்தீரே, வேறே எங்கு செல்லுவேன்? உந்தன் அன்பை விட்டு நான். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உம்மை போல யாரும் இல்லை. ஓ, வேறே எங்கு செல்லுவேன்? உம்மை போல யாரும் இல்லை. சொல்லுங்க, உம்மை விட்டு பிரிய மாட்டேனே. இயேசுவே உம்மை விட்டு பிரிய மாட்டேனே. எத்தனை பேர் சொல்லுவீங்க, உம்மை விட்டு பிரிய மாட்டேனே? உங்க இருதயத்திலிருந்து சொல்ல முடியுமா? I will not compromise with anything of this world. சொல்ல முடியுமா? என்ன நிந்தை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும், அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி கனி கொடாமல் போனாலும், தொழுவத்தில் ஆடுகள் மந்தையில் மாடுகள் இல்லாமல் போனாலும், கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியா இருப்பேன். நிந்தையினையோ, மரணமோ, நிர்வாணமோ, பசியோ, பட்டினியோ, வியாகுலமோ, வேதனையோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. Nothing can separate me from the love of Christ. How many of you can say that tonight? எத்தனை பேர் உண்மையா கையை உயர்த்தி இந்த ராத்திரி சொல்ல முடியும்? God is looking for those kind of people. Not a lip service. Let me say that again. Let it come from your heart. Let it come from your heart. No matter what happens, God, I will follow you. உம்மை விட்டு பிரிய. Keep singing. Let it come from your heart tonight. Jesus Lord. இந்த உலகத்தின் இச்சைகள், பாவங்கள், nothing can take your place, God. என் பிதா எதை வெறுக்கிறாரோ அதை நான் வெறுக்க எனக்கு உதவி செய்யும். அப்பா எதை வெறுக்கிறாரோ அதை நான் வெறுக்க எனக்கு உதவி செய்யும். மாம்சத்திற்கு சாக எங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யும். உம்மை விட்டு பிரிய மாட்டேனே. இயேசுவே
பாடுவோம். நீர் மாத்திரம் எனக்கு, நீர் மாத்திரம் எனக்கு, நீரல்லால் உலகில் யாருண்டு எனக்கு, நீர் மாத்திரம் எனக்கு. Hallelujah. எத்தனை பேர் சொல்லுவீங்க இது வெறும் பாடலா, இது உங்க வாழ்க்கையின் அர்ப்பணமாக? If it is going to be just a song, it will not do anything. But if you lift your voice, more than your voice, if you lift your heart, and if you sing from your heart, Lord, I need, you're more than enough, you're my everything. மாயையான உலகில் மாறிடும் உலகில் மாயையான உலகில் நீர் மாத்திரம் எனக்கு, மாறிடும் நீர் மாத்திரம் எனக்கு, நீர் மாத்திரம் எனக்கு. சொல்லுங்க, நம்பிக்கை பிறக்கட்டும் இந்த ராத்திரி, ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும் ஆண்டவரே. வாலிபர்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரே கசிக் ரோயாந்தே ரெடியாந்தரா. ஹல்லேலூயா.